ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. இளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் எத்தனையோ விதமான புறமுக ஈர்ப்புகள் நிறைந்த மாயங்களும் புதிர்களும் கணக்கில்லாமல் மனித மனதை வெளிமுகமாக இழுக்க காத்திருக்கும் இந்த மாயப் பிரபஞ்ச வாழ்வில் ஏன் பிறந்தோம், எப்படி பிறந்தோம், யார் நம்மை நிர்வாகம் செய்கிறார்கள், நமது விருப்பப்படி இந்த வாழ்க்கை அமைந்திருக்கிறதா அல்லது ஏற்கனவே திட்டமிட்டு முடிக்கப்பட்டிருக்கிறதா, இறைவனுடைய நிர்வாக ஒழுங்குகள் என்னென்ன இருக்கிறது, ஜோதிடம் எந்த அளவு வேலை செய்கிறது, நிமித்தங்கள், ஆரூடங்கள், குறிகள் இவைகள் எந்த அளவு ஒரு மனிதனுக்கு உதவுகிறது, வழிபாடு முறைகள் மக்கள் இன்று பரிகாரம் என்று செய்கிறார்கள். இந்த பரிகாரம் செய்வது என்பதில் பல சூட்சுமங்கள் இருக்கிறது. பரிகாரம் வெறும் பொருள் செலவை மட்டும் அடிப்படையாக கொண்டு இன்று பலரால் செய்யப்படுகிறது. பலரும் அதற்கு வழிகாட்டுகிறார்கள். அதனால் இந்த உண்மையான எளிமையான பரிகாரங்கள் என்றால் என்ன, எப்படி செய்வது, விதி எந்த அளவு வேலை செய்கிறது, மதி எந்த அளவு வேலை செய்கிறது, இந்த ஜீவனுக்கு எந்த அளவு சுதந்திரம் இருக்கிறது, அனைத்தும் இறைவன் செயல் என்பது ஒரு விதத்தில் உண்மை என்றாலும் இந்த பிறப்பு இறப்பு விளையாட்டு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் இந்த ஜீவனுக்கு பொறுப்பு இருக்க வேண்டும். இந்த வினைகளுக்கு ஜீவன் பொறுப்பேற்று தான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்தால் மட்டுமே நல்வினை தீவினைகள் இந்த ஜீவனுடைய கணக்கில் சென்று சேர்ந்து கொண்டே இருக்கும். அதன் பொருட்டாக இந்த ஜீவனுக்கு பிறவிகள் நல்வினைக்காகவும் தீவினைக்காகவும் பிறவிகள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த ஜீவ சுதந்திரம் என்பதை அநேகர் சிந்திப்பதில்லை, அநேக மனதிற்கு அது விளங்குவதில்லை. அந்த ஜீவ சுதந்திரம் எந்த அளவு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் இன்று மிக மிக குறைந்து போனார்கள். ஒரு காலகட்டத்தில் இது போன்ற தீர்க்கதரிசிகள் நம் நாட்டில் மிக அதிகமாக இருந்திருக்கிறார்கள். காலம் மாற்றங்கள் அடைய அடைய அவர்களும் தங்களை மறைத்து கொண்டு பல பல வழிகளில் சென்று விடுகிறார்கள். இந்த சாமானிய மனிதர்களோடு அவர்கள் இணங்குவதில்லை. அதை தாண்டி இன்று நம் கண்முன்னால் சித்தர்கள் என்ற ஒரு பொது பெயரில் அதற்கு முன்னால் பல பல பெயர்களை என்னென்ன தோன்றுகிறதோ அந்த பெயர்களையெல்லாம் வைத்து அவரை சித்தர் என்று அழைக்கிற ஒரு பழக்கம் சமீப காலங்களாக பறந்து காணப்படுகிறது. இவை அனைத்திலும் இருக்கிற உண்மைகள்
ஓரளவு இவற்றை பற்றிய ஒரு தெளிவான ஒரு பார்வை, இவற்றை விளக்கி சொல்வது என்பதுதான் இந்த ஞான உரையினுடைய நோக்கம் என்பதை தொடர்ந்து இதை கேட்டு வருபவர்கள் நன்றாக அறிவார்கள். விளக்க வேண்டிய விஷயங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. எனக்கு கிடைக்கிற கால அவகாசங்கள், நான் பேசிக்கொண்டே இருக்கலாம். கேட்பவர்கள் கேட்க வேண்டும். இதுவே கேட்பவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். காரணம், இது போன்ற உயர்ந்த விஷயங்களை நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு பேர் கேட்கிறார்கள். அதுவும் இந்த கலிகாலத்தில் இந்த மயக்கங்களையெல்லாம் தாண்டி இதையும் கேட்கிறார்கள் என்பதே பேசுகின்ற ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் தருகிறது, உற்சாகத்தையும் தருகிறது. அதன் பொருட்டாக பல விஷயங்களை இயன்றவரை ஒரு தெளிவை ஒரு சில மனிதர்களுக்காவது கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை நான் செய்து வருகிறேன். நான் செய்கிறேன் என்று கூறுவது ஒரு சம்பிரதாயமான வார்த்தை. நான் சொல்ல நினைப்பது என்பது ஏதோ ஒரு விஷயத்தை மனதில் படும். பெரும்பாலும் நான் அதிகாலை வேளைகளில் தான் இந்த பதிவுகளை செய்கிறேன். அதை முன்பே நான் கூறியிருக்கலாம். 3:30 மணிக்கு மேல் இந்த வேலை தொடங்குகிறது. வெகு முன்னதான ஒரு விடியலுக்கு முன்பான ஒரு காலம், இது 4 மணி 3:30 மணிக்கு மேல் சரஸ்வதி யாமம் என்றதை கேரளாவில் சொல்வார்கள். மலையாளத்தில் நாம் இங்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறோம். அவர்கள் அதை சரஸ்வதி யாமம் என்று சொல்கிறார்கள். அந்த காலகட்டங்களில் பேசுகின்ற போது மனமும் நிச்சலனமாக இருக்கிறது. ஆகாய வெளியில் இந்த உலகியல் அடர்ந்த எண்ணப்பதிவுகளுடைய வேகம் குறைந்து ஆகாயம் சற்று லகுவாக இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த ஆகாயத்தில் மானிடரில் விழித்திருக்கும் போது எண்ணுகிற கோடானு கோடி எண்ணங்கள், பலவிதமான ஆசைகள், பல விதமான சிந்தனைகள், இவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த வான்வெளியை மூடி அது ஒரு விதமான போர்வையாக போர்த்தி விடுகிறது. அந்த உயர்ந்த அடுக்கு எண்ணங்களை இவற்றை தாண்டி நாம் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த அதிகாலை பொழுதிலே சாமானிய மனிதர்கள் உலகெங்கும் இருந்து எண்ணுகிற எண்ணங்கள், மிருகங்கள் அவர்களுடைய எண்ணங்கள், இவை அனைத்தும் வேகம் தளர்ந்திருக்கிற ஒரு காலம். ஆகவேதான் இந்த காலத்தை இந்த யோக ஞான சாதனைகளுக்கு முக்கியமாக தேர்ந்தெடுத்தார்கள். படிக்கிற குழந்தைகளுக்கும் இந்த காலத்தை சுட்டிக்காட்டி, இந்த நேரத்தில் படித்தால் உள்மனம் வெளிப்பட்டு இருக்கும், அப்போது படிக்கிற படிப்பு மனதிலே தங்கும் என்றெல்லாம் கூறினார்கள். இப்படி இதில் பல நுணுக்கங்கள் நிறைந்ததாக இந்த மானிட வாழ்வில் நான் நினைப்பது என்பது முழுவதுமாக பேசிவிட முடிவதில்லை. ஏதோ ஒன்றை நினைத்து நான் ஆரம்பிக்கிறேன். அது இறைவனால் வான்வெளியிலிருந்து என்ன வர வேண்டுமோ அது வருகிறது. பெரும்பாலும் நான் அதன் போக்கில் தான் பேசுகிறேனே தவிர எனக்கு என்ற எந்த திட்டங்களும் இல்லை. அது இல்லாமல் போனதால் இது வந்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நான் ஒரு மீடியமாக செயல்படுகிறேன்.
என் வழியாக வருகிறது. அவ்வளவுதானே தவிர இது என்னுடைய திட்டத்தில் என்று என்னுடைய சுதந்திரம் என்று கொடுத்திருக்கிற அந்த ஜீவ சுதந்திரத்திற்கு மிக மிக குறைந்த அளவுதான் இது உட்படுகிறது. அதற்கு மேல் என்னை ஒரு கருவியாக இறைவன் இந்த நேரங்களில் எடுத்து கொள்ளுகிறார். இன்று நான் என்ன சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்ல வேண்டும் என்று இறைவன் ஒரு ஆணையை வைத்திருக்கிறார். இதில் பல சம்பவங்களில் நான் அதிக நேரம் பேசிவிட்டு அவற்றையெல்லாம் அனுப்புவதில்லை. மீண்டும் கேட்டு பார்த்தால் அதில் என் போக்கிலே சில விஷயங்களை பேசியிருப்பேன். அது கேட்பவர்களுக்கு புரியாது என்ற நிலை இருந்தால் அது 1 மணி நேரமாக இருந்தாலும் அவற்றை நான் அனுப்புவதில்லை. அதுபோக என்னுடைய மன இயல்புப்படி சாதாரணமாக பேசுகின்ற வழக்கு பேச்சு என்று ஒன்று இருக்கிறது. அந்த வழக்கு பேச்சின்படி ஏதேனும் பேசியிருந்தால் பிறகு நான் ஓய்வாக இருக்கும்போது அதை கேட்டால் ஒரு 3வது மனிதன் போல்தான் அதை நான் கேட்பேன். அவ்வாறு கேட்கும்போது அது ஏதோ சரியில்லாமல் இருக்கிறது, மக்கள் ஏதேனும் அவர்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு பேச்சாக போய்விடக்கூடாது என்று தோன்றினால் அளவிலாத கருத்துக்கள் அதில் நிறைந்திருக்கும். அந்த பதிவுகளை நான் அனுப்புவதில்லை. இப்படி இதில் பல விஷயங்கள் இருக்கிறது. ஏதோ பேசினோம் அனுப்பினோம் என்பதெல்லாம் இல்லை. பேசி முடிப்பேன், அது சரியில்லாவிட்டால் அது வராது. அப்படி பல உரைகள் அப்படியே கிடக்கிறது. சரி, இவை இருக்கட்டும். இன்றைய நான் பேச வேண்டும் என்று எண்ணியது என்ன என்றால், இந்த காலங்களை பற்றி, இப்படி பல கலைகளை பற்றி முதலிலே நான் கூறினேன். இந்த கலைகளை இன்று அந்த அளவு திறம்பட செய்யக்கூடிய அளவில் இறைவன் பலருக்கும் அந்த ஆற்றலை வைக்கவில்லை. ஆற்றல் நிரம்பியவர்கள் இந்த மானிட சமூகத்தோடு இணைவதும் இல்லை. அந்த நிலையில் சித்தர்கள் என்று இன்று மனிதர்கள் சென்று பார்க்கின்றவர்களை பலரை சென்று பார்த்து பல அனுபவங்களை நான் கேட்ட வரையில் எந்த சித்தர்களையும் நான் போய் பார்த்ததில்லை. அதற்கான வாய்ப்புகள் இறைவன் எனக்கு வழங்கவில்லை. தன்போக்கிலே இயற்கை நியதிப்படி அபூர்வமான பல மனிதர்களை சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர் அபூர்வமான மனிதர் என்று சாமானியமாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களும் பேசுவார்கள், அல்லது கண்ணாலேயே பேசுவார்கள், எதையாவது கேட்பார்கள். சில சங்கேத குறிப்புகளால் சிலவற்றை நமக்கு உணர்த்துவார்கள். இப்படி இதை நுட்பமாக கவனித்து வாழ்ந்தால் அது ஒரு தனி உலகம், தனி வாழ்க்கை என்று போய்விடுகிறது. சாமானிய மனிதனிலிருந்து நாம் மிகவும் வேறுபட்டு விலக வேண்டிய நிலை வந்துவிடுகிறது. பொதுவாகவே ஜோதிடர்கள் என்று வந்தால் இந்த ஆருடக்காரர்கள், நிமித்தம் சொல்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெளியே இருந்து வருகிற ஒவ்வொரு சொல்லும் கூட சில விஷயத்தை உணர்த்தும். வெளியே இருந்து வருகிற மிருகங்கள், பறவைகள், இவற்றினுடைய ஒலிகளும் பல உண்மைகளை இவர்களுக்கு விளக்குகிறது. அது தவிர இந்த மனம் எப்போதும் அந்த துறையை பற்றியே ஆழ்ந்து சென்று கொண்டிருப்பதால் இந்த மனதில் புதிய புதிய விஷயங்களும் நுழைகிறது. இப்படி இது ஒரு தனி ஒரு உலகம். இதே சிந்தனையில் இருந்தால் எந்த நேரமும் இந்த சிந்தனைக்குள்ளாக அகப்பட்டு கொள்ள வேண்டிய ஒரு நிலை பலருக்கும்
அவருடைய கவனம் முழுவதும் எது எடுத்தாலும் இந்த ஜோதிடத்தோடு இணைத்து பார்ப்பது என்ற ஒரு பழக்கம் வந்து விடுகிறது. ஆனால் அவை அனைத்தும் உண்மையா நடந்து விடுகிறதா என்றால் இல்லை. இவர்கள் அதில் ஆழ்ந்து சென்று சென்று புதிதாக பலவற்றை கண்டுபிடித்து விடலாம் என்று அதை விரிவு செய்கிறோம் என்று போகிறார்கள். அது எப்படி இருக்கிறது என்றால், ஆழ உழுவதை விட அப்படியே அகலமாக உழுது கொண்டே செல்வது என்ற அடிப்படையில் இருக்கிறது. ஏற்கனவே நம்மிடம் இருக்கிற கலைகளை ஆழ்ந்து கவனித்து இதனுடைய நுட்பங்களை உணர்ந்து கொள்வதற்கே பல பிறவிகள் தேவைப்படும். அந்த நிலையில் இவர்கள் புதிதாக ஒரு மொபைல் நம்பரை கொடுத்தால் அதற்கு ஒரு பலனை சொல்லுகிறேன். வீட்டு கதவு நம்பருக்கு இவைக்கெல்லாம் ஓரளவு பலன்கள் இருக்கிறது. வீட்டு கதவு எண் இப்படி இருந்தால் அதற்கு பலன் இப்படி சொல்லப்படுகிறது. வீட்டிலே வாஸ்து அமைப்பில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தால் பொதுவாக இவர்கள் கூறுவது அச்சப்படுத்துவது என்பது இந்த கலையில் சர்வசாதாரணமாக நடக்கிறது. அந்த அச்சப்படுத்துகிறவர்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கிற மரியாதை, அவர்கள் சொல்லுக்கு இருக்கிற முக்கியத்துவம், இந்த பயத்தை நீக்கி தெளிவு கொடுப்பவர்கள், எளிமையாக பழகுகிறவர்கள், தன்னை பற்றி மறைத்து கொண்டு சாமானியன் என்று மக்களுக்கு காட்டிக்கொண்டு வாழ்கிறவர்கள் இந்த சமுதாயத்தால் உற்று கவனிக்கப்பட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஏதோ பேசுகிறார் ஐயா, இது என்ன, இவற்றையெல்லாம் முழுவதும் எடுத்துவிட முடியுமா என்று அந்த சொல்லுக்கு சந்தையில் மதிப்பு சற்று குறைந்திருக்கிறது என்பதை நீண்டகால அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்டேன். அரைகுறை ஞானங்களால் அவர்கள் கூறுகின்ற போதே அச்சப்படுத்துகிற விதமாக கூறுகிறார்கள் என்றால் அந்த அச்சம் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கிறது. மிகப்பெரிய மோசமான விஷயத்தை கூட எளிமையாக வேறு விதமாக சொல்லி இயன்ற அளவு ஒரு சொல்லுகிறவன் ஒரு அருள் சக்தி நிரம்பியவனாக இருக்கிற நிலையில் அந்த சொல்லுகிற சொற்களுக்கு உயிர் உண்டாகும். அந்த உயிர் இருக்கிற காரணத்தால் இவர்கள் தீமைகளை சொல்லாமல் நல்லதே நடக்கும், சற்று பொறுங்கள், நன்மை நடக்கும், இன்னும் கொஞ்சம் பொறுத்திருங்கள், நல்லது நடக்கும், பயப்பட வேண்டாம், நடந்துவிடும் என்று சொல்வதும், படுமோசமாக இருக்கிற ஜாதகங்களையும் கூட அப்படியே சொல்லாமல் எல்லாம் சரியாகும், வரட்டும், இந்த கோயிலுக்கு செல்லுங்கள், தாமதமாவது கல்யாணம் தாமதமாவது நல்லதுதான், குழந்தை பிறப்பு தாமதமாவது நல்லதுதான், வீடு கட்ட முடியவில்லையா, சற்று பொறுமையாக இருங்கள், அது அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு வந்தால் வேறு சில விஷயங்கள் தடைப்பட்டு போகும் என்று பல கருத்துக்களை உள்ளடக்கி வைத்து கொண்டு நாம் இந்த மனிதர்களுக்கு ஒரு கருணையின்பால் வழிகாட்டினால் அதனுடைய முக்கியத்துவம் உணரப்படுவதில்லை. இதுவும் இறைவன் செய்கிற மாய வித்தை. ஆரவாரம் செய்கிற மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு மதிப்பும் மரியாதையும் இங்கு தேவையில்லை. அந்த சொற்களுக்கு மதிப்பு கொடுத்தால் அவர்களுக்கு நல்லது. ஒரு ஜோதிடன் சொல்கிறான், அதிலும் ஞானம் என்ற பாதைக்குள் சென்றவன் ஒரு ஜோதிடன் என்று சொல்கிறான் என்றால் அவன் மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்ப்பதில்லை. எப்போது நான் உயர்ந்தவன், எனக்கு ஒரு மதிப்பு தர வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோமோ அப்போது நமக்கு இந்த இறை ஞானத்தினுடைய தொடர்பு குறைந்து விடுகிறது. இந்த ஞானம் நிறைந்தவன் தன் நிதானத்தையே இழந்து அலைகிறான். எவர் மதித்தால் என்ன, எவர் மிதித்தால் என்ன என்ற ஒரு மனநிலை
இந்த உயர்ந்த ஞானத்தில் வந்து விடுகிறது. அது அல்லாமல் நம்மளை ஒருவன் மதிக்கவில்லை, இவன் மதிக்கிறான், அவன் மதிக்கவில்லை என்ற எண்ணம் தோன்றுமானால் அந்த நேரத்தில் இவனுடைய ஞான மனநிலை கீழ்முகமாக இறங்கியிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். உயர்ந்த நிலையில் உண்மை பார்த்து இந்த அனித்திய வாழ்வின் தன்மையை எண்ணி இந்த இறைவன் செய்கிற இந்த மாய சூதுகளை எண்ணி அதே நிலையில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது இந்த மதிப்பு, மரியாதை இவை எதுவுமே தெரியாது. அனைத்தும் ஒரு தோல் பைக்குள் வைத்து அடைக்கப்பட்ட பொம்மைகள் அலைவது போன்ற ஒரு உணர்வு பல ஆண்டுகள் என்னிடம் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. அவற்றை காலத்தின் சூழ்நிலை கருதி குறைக்க வேண்டிய நிலையில் இப்போது இருக்கிறது. ஒரு காலங்களில் தீவிரமான நிலையில் இருந்தபோது எல்லாம் பொம்மையாக அப்படி அலைகிறதெல்லாம் ஒரு பொம்மை போலவே தான் கண்ணுக்கு தெரியும். அது ஆணா பெண்ணா, அவர் என்ன பின்னணியை கொண்டவர், அவருடைய ஜாதி என்ன, மதம் என்ன, மொழி என்ன, எந்த சிந்தனையும் இருக்காது. வருவது யார்? ஒரு மானிட உடல் எடுத்து ஒருவன் வருகிறான். உள்ளே இருப்பவன் ஜீவாத்மா இருக்கிறான். இவன் என்ன ஒரு சாதாரண ஒரு தோல்பையை சுமந்து கொண்டு வருகிறான். நானும் தோல்பையைத்தான் சுமந்து கொண்டு செல்லுகிறேன். 4 பேர் சுமக்கிற உடம்பை நான் ஒருவன் சுமந்து செல்லுகிறேன். நான் செல்லுகிறேனா என்றால் 10 பிராணன்கள் அதை இழுத்து செல்லுகிறது. தசப்பிராணன்கள் என்று சொல்வார்கள். அந்த 10 பிராணன்களும் இந்த உடம்பிலிருந்து வேலை செய்கிறது. அதை நான் முன்பே கூறியிருக்கிறேன். அதில் இந்த பிராணவாயு இந்த பழுவான உடம்பை இழுத்து செல்ல உதவுகிறது. அந்த பிராணவாயு போய்விட்டால் இந்த உடம்பை 4-5 பேர் சேர்ந்துதான் சுமக்க வேண்டும். அது ஒரு காலத்தில் மனிதர்கள் சுமந்தார்கள். இப்போது அதற்கெல்லாம் கார் வசதி, வேன் வசதி என்றெல்லாம் வந்துவிட்டது. இப்படி இது கால மாற்றம். இப்படி 4 சுமக்கிற உடம்பை ஒருவன் சுமக்கிறான். அவனுடைய பிராணவாயு சுமந்து இழுத்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் ஒரு மாய நாடகமாக எங்கோ மனதை நிலைநாட்டி கொண்டு வெறித்த பார்வையோடு அநேகமாக போதம் இழந்த ஒரு நிலையில் இந்த பித்தாயம் கொண்டு பிரணவத்தை உடறுத்து செத்தாரை போலே தெரிவது இனி அக்காலம் என்று ஞானிகள் இந்த நிலையை அடைய வேண்டும் என்று வெகுவாக விரும்புகிறார்கள். பித்து என்றால் பைத்தியம் என்று பொருள். பித்து பிடித்தவன் பித்தன் என்று சொல்வதுண்டு. பித்தாயம் கொண்டு பொதுவாகவே சூரியகலை ஒரு மனிதர்களுக்கு எந்த நேரமும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. யோகிகளுக்கும் உயர்ந்த ஞான நிலை பெற்றவர்களுக்கும் எப்போதும் சூரியகலை மட்டுமே பெரும்பாலும் ஓடும். சந்திரகலை ஓடுவது மிக மிக அரிதாக இருக்கும். ஆனால் இரண்டும் சமமாக இருந்தால்தான் ஒரு சாமானிய மனிதர்களுக்கு அது மனமகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் தருகிறது. இந்த சூரியகலை ஓட ஓட உடல் வெப்பமடைகிறது. பித்த நாடி அதிகரிக்கிறது. அழல் நாடி என்றதை சித்த வைத்தியத்தில் சொல்வார்கள். இந்த பித்தம் தலைக்கு ஏறினால் சித்தம் கலங்குவது உறுதி. அதனால்தான் சித்தனும் பித்தனும் ஒன்று என்றும் சிவபெருமான் இதுபோன்ற பித்தர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குகிறார் என்ற காரணத்தால் அவரை உன்மத்த சேகரன் என்று அவரை அழைக்கிறோம். உன்மத்தம் என்றாலும் இந்த மனோநிலை கெட்டுப்போனவர்களை உன்மத்தம் பிடித்தவர்கள் என்று சொல்வார்கள். உன்மத்த சேகரன் என்றால் இது போன்ற மனம் எங்கோ பறிகொடுத்து அலைகிறவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவர் உன்மத்த சேகரன்.
நாட்டுப்புறங்களில் கிராமங்களில் ஊமத்தங்காய் என்று ஒரு காய் உண்டு. அதை பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். தற்போது அந்த ஊமத்தங்காய் ஓரளவுக்கு மேல் அதை அதிகமாக ஓரளவு சாப்பிட்டு விட்டால் அவனுக்கு பைத்திய நிலை ஏற்படும். அது உன்மத்தங்காய் என்பதுதான் ஊமத்தங்காய் என்று மாறிவிட்டது. அது உன்மத்தத்தை தர, அதாவது புத்தி பேதலிப்பை தந்து வேறு ஒரு உலகத்தை அவனுக்கு காட்டும். அது உன்மத்தம் தரக்கூடிய காய். அந்த காய்களை அந்த காலங்களில் சர்வசாதாரணமாக கிராமங்கள் வளர்ச்சியடையாத நிலையில் பல ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கெல்லாம் முன்பாக அங்கங்கே அப்படி கிராமங்களில் அந்த பருவங்களில் இந்த காய்கள், கொடி வகைகள், சிறு செடிகள், இதில் ஊமத்தங்காய், சின்ன குற்றுச்செடிகள், ஊமத்தங்காய் அப்படி கொத்து கொத்தாக, அது யாருக்கும் பயன் தராது. தெரியாமல் இந்த சிறுவர்கள் அதை சாப்பிட்டு விடுவது உண்டு. சாப்பிட்டு விட்டால் சம்பந்தம் இல்லாமல் பேசுவார்கள், புத்தி பேதலிக்கும். அவ்வாறு பேதலித்தால் உடனடியாக அவர்களுக்கு இந்த தாமரை தண்டு, அங்கங்கே குளங்களிலே தாமரை முளைத்திருக்கும், அந்த தாமரை தண்டை நறுக்கி அப்படியே அதை சாறு எடுத்தோ அப்படியே கொடுத்தால் இந்த உன்மத்தம் தீர்ந்துவிடும். இப்படி இரண்டிற்கும் வழி கண்டுபிடித்து அக்காலங்களில் செய்யப்பட்டது. இதுபோல இந்த உன்மத்த நிலை பெறுவதற்கு இந்த ஞானிகள் மிக மிக விரும்புகிறார்கள். தன்னை மறந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று ராமலிங்க வள்ளலார் கூறுகிறார். ராமலிங்க வள்ளலார் என்றால் சில பாடல்களை மட்டும் வைத்து பேசுபவர்கள்தான் இன்று அதிகமாக இருக்கிறார்கள். அவர் இந்த கொல்லாமை என்ற ஒன்று விஷயத்தை சொன்னார். எல்லோருக்கும் உணவிடுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் 6 திருமுறைகள் அவரால் எழுதப்பட்டது. அதில் கணக்கில்லாத விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வைத்தியத்தை பற்றியே ஒரு மிகப்பெரிய பகுதி, பல மூலிகைகளை பற்றி அவர் கூறியிருக்கிறார். காயகற்ப மூலிகைகளை பற்றி விரிவாக கூறியிருக்கிறார். பாடல்களில் ஏறக்குறைய 6000 பாடல் என்று சொல்வார்கள். பல இடங்களில் பல சூட்சமங்களை வைத்து பாடியிருக்கிறார். அந்த பாடல்களெல்லாம் இன்று பிரபலமாகவில்லை. வள்ளலார் என்றால் அவருக்கு ஒரு வழக்கு நடந்தது. அவருடைய கருத்து சரியா தவறா என்று அந்த காலங்களில் வாத பிரதிவாதங்கள் அந்த சிதம்பரத்தில் நடந்தது. நீதிமன்றத்தில் வழக்கும் நடந்தது. வள்ளலார் எப்படி மறைந்தார், எப்படி இறந்தார், இதை பற்றியே ஏகப்பட்ட ஆய்வுகள் போய்கொண்டிருக்கிறது. அப்போது இதுதான் இந்த அகலமாக விழுவது என்பது. ஆழ்ந்த நிலையில் 5 பூதங்களால் ஆன உடம்பு எப்படியோ 5 பூதங்களில் போய் சேர்ந்து விடுகிறது. எரித்தாலும் போய் சேருகிறது, புதைத்தாலும் போய் சேருகிறது. இதை இருப்பவர்கள் அப்படியே பிரித்தும் விடுகிறார்கள். மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயம் தெரிந்து அந்த குறிப்பிட்ட விஷயத்திற்கு மேல் ஒரு ஆள் யாராவது செய்துவிட்டால் அது சாத்தியமில்லை என்று அதை நிறுவுவதற்கு படாத பாடுபடுவார்கள். அதற்கு ஆதாரம் எங்கே, அடையாளம் எங்கே என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். காரணம், இவர்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருப்பது தெரியவில்லை. அதை இவர்கள் பார்க்கவில்லை. அன்றாடம் நடக்கிற, நாம் சுமந்து கொண்டிருக்கிற இந்த உடலின் ரகசியங்களே தெரியாமல் இருக்கிறது. அடுத்த கணம் என்ன நடக்கப் போகிறது என்றும் தெரியாமல் போய்விடுகிறது. எதிர்காலம் இருண்டுதான் கிடக்கிறது. அதை வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் ஜோதிஷ் என்ற வெளிச்சம். அந்த வெளிச்சம் ஒரு குறிப்பிட்ட தொலைவு தான் காட்டப்படும். ஆயுள் முழுவதும் காட்டலாம் என்றாலும் அந்த தகுதி பெற்றவர்கள் மிக குறைந்தே இருக்கிறார்கள். அதைத்தான், அதில் ஒரு சிறிய சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் இதை நான் முன்பே
ஒரு முறை கூறியிருக்கிறேன். அது பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதுபோல ஒன்றிரண்டு சம்பவங்களை கூற வேண்டும் என்பதுதான் என்னுடைய உள்ள கருத்து. ஆனால் அதை கூறுவதற்கு முன்பாக நிறைய செய்திகளில் தெளிவுகளை தர வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இதுபோல அந்த ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு மேல் இந்த ஜோதிஷ் என்ற ஒளி பாயாது. அதற்கு மேல் சென்றால் ஒரு குறிப்பிட்ட நபரை உற்று நோக்கி மனதை அந்த நபர்பால் செலுத்தினால் அந்த மனிதனுடைய முந்திய பிறவியை அறியலாம். அந்த பிறவியில் அவனுக்கு என்ன வாய்க்கப் போகிறது என்று அறிந்து சொன்ன ஞானிகள் இருக்கிறார்கள். அவனுடைய மரணகாலம் வரை அவர்கள் சொல்லுகிறார்கள். மறுபிறவியில் இவன் என்ன நிலை அடைவான், இதைத்தான் திரிகால ஞானம் என்று கூறுகிறார்கள். இந்த திரிகால ஞானம் பெற்றவர்கள் நம் நாட்டில் மலிந்திருந்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில். தற்போது இந்த மனிதர்கள் தேடி அலைவதெல்லாம் இந்த சாமானிய பயன்களுக்காகத்தான் என்று நம்மால் யூகிக்க முடிகிறது. எந்த சித்தரிடமும் போய் இவர்கள் பழனி முருகனை எனக்கு தரிசனம் செய்து வையுங்கள் என்று யாரும் கேட்டார்களா? முருகப்பெருமானுடைய அந்த அருட்கருணையில் சிறிது வாங்கி கொடுங்கள் என்று யாரும் கேட்டார்களா? சிவபெருமானுடைய அந்த அருளை சற்று எனக்கு, அவருடைய கடைக்கண் பார்வையை எனக்கு சற்று கொடுங்கள், அதற்கான வழிகள் என்ன, திறவுகோல் என்ன என்று கேட்பவர்கள் எத்தனை பேர்? அந்த சித்தர் இந்த சித்தர் என்று இது ஒரு கேலி பொருளாக வாய்க்கு வந்ததையெல்லாம் சித்தர்கள் என்று அவர் என்ன செய்கிறாரோ அதை வைத்து இட்லி அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தால் இட்லி சித்தர், கடுங்காப்பி குடித்து கொண்டே இருந்தால் அவர் கடுங்காப்பி சித்தர், சாக்கை சுற்றி இருந்தால் சாக்கு சித்தர், பீடியை குடித்து கொண்டிருந்தால் அவர் பீடி சித்தர், சுருட்டு குடித்தால் சுருட்டு சாமி. இப்படி இவை எல்லாம் ஒரு சாமானிய நிலையில் உள்ள விஷயங்கள். இப்படித்தான் நான் பல தொடர்களில் பேசுவது. பிறகு கேட்டால் இவையெல்லாம் தேவையா என்று ஒரு எண்ணத்தில் இவற்றை நான் அனுப்பாமல் விட்டு விடுவேன். ஆனால் அதில் நிறைய அதிகமான கருத்துக்களை முன்னும் பின்னும் பேசியிருப்பேன். இதை எடிட் செய்வது, வெட்டுவது, ஒட்டுவது என்பதற்கெல்லாம் இங்கு நம்மிடம் ஆட்கள் இல்லை. இதை எடுத்து போடுபவர்கள் அதிகமான வேலைக்கிடையே இதை ஒரு சிறிய சேவையாக செய்கிறார்கள். அவர்களுக்கு இதை தேவையில்லாத ஒரு 4 வார்த்தை எடுக்க வேண்டும் என்றால் அதை மீண்டும் இணைக்க வேண்டும். இதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரமில்லை. எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. பேசுவதோடு என் வேலை முடிந்தது. இது போன்ற வேலையை செய்வதற்கு அது முழு நேரமாக இருந்து செய்ய வேண்டும். அதற்கான சூழ்நிலைகள் இறைவன் வைக்கவில்லை. விஷயங்கள் எப்படியோ வருகிறது, அந்த அளவில் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியதான். ஒரு 4 வார்த்தை அது தேவையில்லை என்று நினைத்து நான் பேசியிருப்பேன். ஆனால் 50 நிமிடங்கள் பேசியிருப்பேன். அதில் 45 நிமிடங்கள் உயர்ந்த தத்துவங்களாக இருக்கும். இடையில் ஏதோ சிலது இதுபோல் மனம் போனபடி பேசியிருப்பேன். அது மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் பின்னால் யோசித்தால் அந்த ஒரு 50 நிமிடம் பேசியதும் அப்படியே வீணாக போய்விடும். இப்படி பல இதனால்தான் இது இந்த போன்ற பேசுவதற்கு என்பது நான் பல காலம் இதற்கு முன்வரவில்லை. காரணம், மனம் போனபடி பேசி பழகியவன். அதை பொதுத்தளம் அது இது என்று இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. என்னை போன்ற ஒரு மனநிலை உன்மத்தன் என்று மனநிலை எங்கோ பறிகொடுத்து வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு போகின்றது வாரதெல்லாம் ஒரு சதை போர்த்திய ஒரு பொம்மை போகிறது என்று நினைக்கிறவனிடம் உலக சட்டப்படி பேசு என்றால் அது
இயலக்கூடிய காரியம் அல்ல. நான் மனம் போனபடியே பேசி பழகியவன். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் பேசு என்றாலும் அதுவும் கடினமான செயல். எப்படியோ விஷயங்களை சொல்ல வேண்டும், அது தோன்றியபடியெல்லாம் சொல்வதுண்டு. தோண்டி தோண்டி கேட்டால் வேறு மாதிரி சொல்வது, இது இயற்கையாகவே நம்மை போன்ற பித்தர்களுக்கு என்று உள்ள ஒரு இயல்பு. இது ஒரு பித்தருடைய இயல்பு, அதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. நான் சாமானிய மனிதனாக நான் பிறக்கவும் இல்லை, சாமானிய மனிதர்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் எனக்கு கிடைக்கவும் இல்லை, சாமானிய மனநிலை எனக்கு இல்லவும் இல்லை. அதை நான் தெளிவாக கூறிவிடுகிறேன். ஆகவே இதில் மற்றவர்கள் பேசுவதற்கும் நான் பேசுவதற்கும் என்ன வேறுபாடு என்றெல்லாம் சிந்தித்து குழப்பமடைய வேண்டாம். நானே கூறுகிறேன், இது ஒரு அரை உன்மத்த நிலையில் நான் பேசுகிற பேச்சு. ஆகவே இது ஒரு அரை பைத்திய நிலையில் சொல்லப்படுகிற ஒரு ஞான உரை. அந்த உன்மத்த சேகரன் என்ற சிவபெருமான் அவரை அண்டியவர்களையும் அதே உன்மத்த நிலைக்கு கொண்டு செல்கிறார். அதில் ஒரு இன்பம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த உலக கட்டுக்களை அறுத்துவிட்டு அப்படியே சற்று உயர்ந்த ஆகாய வழியில் சஞ்சரிக்கும் போது அது ஒரு விதமான ஆனந்தத்தை தருகிறது. சுற்றி சுற்றி இந்த அடர்ந்த இந்த உலக எண்ண கூட்டங்களிலே சிக்கி கொண்டு நடக்கின்ற காட்சியெல்லாம் பொய் என்று தெரிந்த பிறகு இந்த பொய் காட்சிகளையே அதையே கட்டி புரண்டு கொண்டிருக்காமல் இதிலிருந்து விடுபட்டு நிற்கின்ற நிலை மனிதர்களால் பைத்திய நிலை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அந்த பைத்திய நிலைதான் ஞானிகள் விரும்புகிறார்கள். அதுவே நீங்கள் அநேகரை பார்க்கலாம், அவர்கள் செய்கைகளெல்லாம் புதிதாக இருக்கும். அதிலும் அந்த உன்மத்த நிலையை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். பண்டித திறமை காட்டார், பாமரர் என காண்பிப்பார். தன்னிடத்தே இத்தனை விஷயங்கள் இருக்கிறது என்று காட்டவும் மாட்டார். ஜீவன் முக்தர்கள் எப்படி இருப்பார்கள் என்றெல்லாம் அதற்கு பாடல்கள் வேதாந்தத்தில் கூறுகிறது. ஜீவித்திருக்கும் போதே இந்த உலக வாதனைகள் அற்று இருப்பவர்களே ஜீவன் முக்தர்கள் என்று கூறப்படுகிறார்கள். உடம்பு அவர்களுக்கு இருக்கும், பசிதாக தூக்கங்களும் அப்பப்பொழுது இருக்கும். அதை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிப்பதில்லை. சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ட உணவிலே மனம் பற்றாது. இவையெல்லாம் நான் இளமை காலத்திலேயே எனக்கு வாய்த்த விஷயங்கள். இன்றும் அப்படித்தான் சாப்பிடுகிறேன். அதை சுவையறிந்து நான் சாப்பிட்டது வாழ்வில் மிக மிக அரிதான காலங்களாக இருக்கும். என்ன சாப்பிடுகிறோம் என்று அந்த நேரத்தில் அந்த ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்று சிறிய வயதில் எடுத்த பயிற்சிகளில் இவைகள் எல்லாம் அடங்குகிறது. ஒரு நாக்கை நீட்டி யோக சாதனை செய்யும்போது ஒருவர் கூறினார், யோக சாதனையில் நாக்கை நீட்டி அதில் ஒரு வெள்ளக்கட்டியை வைப்பார்கள். ஒரு 5 நிமிட நேரம் அந்த வெள்ளக்கட்டி நாக்கை நீட்டி கொண்டிருக்க வேண்டும். அந்த கட்டி இருக்கும். அதன் பிறகு எடுத்து பார்த்தால் அந்த வெள்ளக்கட்டியில் நனைந்திருக்கக்கூடாது, ஈரம் இருக்கக்கூடாது. ஏன் இவ்வாறு செய்யப்படுகிறது என்றால், அது நாவிலே வெல்லம் இருக்கிறது. அதனுடைய இனிப்பு தன்மையால் எச்சில் ஊறினால் அந்த வெல்லம் நனைந்துவிடும். அந்த எச்சிலை கட்டுப்படுத்துவது என்பது அதற்காக செய்யப்படுகிற ஒரு பயிற்சி. அதைப்போல் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே நெய்யையும் ஊற்றுவார்கள், சிறிது வேப்பெண்ணையும் ஊற்றுவார்கள். அது என்ன ஊற்றினான் என்பதே போதம் இல்லாமல் இவர்கள் சாப்பிட வேண்டும். நெய் வந்தாலும் சரி, வேப்பெண்ணெய் சாப்பிட்டாலும் மனம் மாறுபடக்கூடாது. இப்படியெல்லாம் இந்த கடினமான யோக பயிற்சிகள் இந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு என்று
அந்த போன்ற காரியங்களெல்லாம் பல பிறவிகளில் செய்தது. இந்த பிறவியிலும் இளமை காலங்களில் அவ்வாறு செய்த காரணத்தால் சாப்பிடும்போது உணவிலே மனதை வைக்கக்கூடாது என்பது இதில் ஒரு ஆரம்ப பயிற்சி. இன்றும் சாப்பிடும்போது மனம் எங்கோ சஞ்சரிக்க போய்விடும். நான் விரைவாக உண்டு முடித்து விடுவேன். ஏனென்றால் ருசித்து உண்ணுகிற வழக்கம் எனக்கு இல்லை. ருசியான உணவாகத்தான் அது இருக்கலாம். ஆனால் இந்த ஐம்புலன்களை அடக்கி அந்த யோக சாதனைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் அப்படியே வாழ்ந்தவுடன் உணவுத்தட்டு வந்தவுடன் சிந்தனை எங்கோ பறந்துவிடும். இது ஒரு இயந்திரம் போன்ற வேலையை முடித்து 5 நிமிடங்களில் அதை முடித்துவிட்டு வந்து விடுவேன். ஒரு டீயை குடித்தாலும் கூட அதில் மனதை வைத்து எந்த உணவுப் பொருளையும் மனதை அதில் வைத்து செய்யக்கூடாது என்பது என்னுடைய இளமை காலத்தில் நான் எடுத்துக்கொண்ட பயிற்சி. இன்று மருத்துவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், உண்ணுகின்ற உணவிலே மனதை வைத்து உண்ணுங்கள் ஐயா, உமிழ்நீர் சுரக்க உண்ணுங்கள், அப்போது உங்களுக்கு இந்த சர்க்கரை நோயெல்லாம் வராது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு உமிழ்நீரே வருவதில்லை. உமிழ்நீர் வரக்கூடாது என்று பயிற்சி எடுத்தவனுக்கு எப்படி உமிழ்நீர் வரும்? எது சாப்பிட்டாலும் வேப்பெண்ணெய் இருந்தாலும் அதற்கு முகம் சொல்லி சிந்தனை எங்கோ போய்விட்டால் என்ன சாப்பிட்டோம் என்பது தெரியாது. இப்படியெல்லாம் போகிறது. இப்படி இந்த சித்தர்கள் ஞானிகள் என்பவர்கள் பல காரண காரியங்களை அறிந்தாலும் இந்த உலகத்திற்கு சொல்லாமல் இந்த ஜீவன் முக்தர்கள் இந்த நிலையில் தங்களை ஒரு பைத்தியம் என்றும் காட்ட மாட்டார்கள். மனிதர்களோடு மனிதர்களாக இருப்பார்கள். வாணிபம் செய்யினும் செய்வர், பூதலம் புறப்பர், ஐயமேற்றுண்பர் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஜீவன் முக்தர்கள் என்றால் அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம். ஜனக மகாராஜா அவ்வாறு தான் இருந்தார் என்று ஜனகரைப் போல் பல ராஜாக்கள், மகாராஜா துறவு என்று ஒரு வேதாந்த பாடல் நூலே இருக்கிறது. இப்படி பல அரசர்கள், ஞானம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே பூதலம் புறப்பர், ராஜ்ய காரியங்களை கூட செய்வர், ஐயம் புகுந்து உண்பர், பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டே கூட இருப்பார்கள். பாமரர் போல் இருப்பார், பண்டித திறமை காட்டார். தன்னுடைய எந்த ஒரு வித்யா விஷயங்களையும் வெளிப்படுத்த மாட்டார். பாமரன் போல் சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பார். சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். ஜீவன் முக்த நிலைக்கு மனம் போய்விட்டால் இவையெல்லாம் ஒரு சாதாரண காரியங்கள். நிழல் படம் போன்ற ஒரு நிலை வரும்போது இதை ஒரு பொருட்டாக எண்ணும் நிலையே வராது. அப்படித்தான் என் வாழ்வில் பல காலங்கள் கழிந்தது. இது ஒரு விஷயம் என்று நினைத்தால்தான் இதை பற்றியே பேச வேண்டும். இல்லாவிட்டால் இங்கு இதை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று போய்விடும். ஆனால் அவ்வாறு போகிற மனதை இழுத்து வைத்துத்தான் நாமும் பிறர் போலவே நடிக்க வேண்டிய நிலையில்தான் என்னை போன்ற ஒரு மனிதருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் எவரோடும் அதிகம் பழகுவதில்லை, பேசுவதில்லை. காரணம், இதைத்தான் என்னுடைய மனம் பேசும், இதைத்தான் என்னுடைய மனம் எண்ணும். எங்கோ ஒரு நிலையில் ஏதேதோ உலகங்களை பார்த்து கொண்டு ஏதேதோ தொடர்புகளோடு சர்வகாலமும் அந்த பரம்பொருளோடு சிந்தனையை வைத்து கொண்டிருந்தால் மற்ற மனிதர்களைப் போல் ஒரு காலம் வாழ முடியாது. அந்த உலகப் பற்றுக்கள் இயல்பாகவே அற்று போய்விடும். இப்படி பல நிலைகளெல்லாம் இதில் வாய்த்து விடுகிறது. அதனால் இந்த ஜீவன் முக்தர்கள் என்பவர்கள் உடம்போடு இருக்கும்போதே விடுபட்டு நிற்பார்கள். தாமரை இலை தண்ணீர் போலவும், சேற்றுக்குள்ளே மீன் போலவும் இவர்கள் ஒட்டியும் ஒட்டாமலும் இருப்பார்கள். என்னுடைய ஜாதகத்தை நான் பொதுவாக என் தந்தை எழுதி வைத்திருந்தார். அந்த ஜாதகமும் தற்போது தொலைந்து பல வருடங்களாகிவிட்டது. அதில் உள்ள கட்டங்களை நினைவில் வைத்து கொண்டு
இந்த ராசி லக்கணம் இந்த திசை ஓடுகிறது என்று மனதிலே நான் ஒரு கணக்கை வைத்திருப்பதை தவிர நெடுங்காலம் நான் அதை பார்த்ததில்லை. என் தந்தை அனைவருக்கும் ஒன்று போல் ஒருவரிடம் கொடுத்து எழுதினார். அவர்களெல்லாம் காலமாகிவிட்டார்கள். நெடுநாள் இருந்தது. அதிலும் ஒரு சில சூட்சமங்கள் ஒரு காலம் வந்தது. அது எங்கு போயிற்று என்று நானும் அனைத்தும் தேடி பார்த்து விட்டேன். அந்த ஜாதகம் எப்படி காணாமல் போயிற்று என்றே தெரியவில்லை. அந்த ஜாதகம் தற்போது இல்லை. நான் இருந்த காலத்திலும் இளமை காலத்தில் என் தந்தை ஒரு குறிப்பிட்ட நபரிடம் பொதுவாக அவர் ஜாதகத்தை காட்டி கேட்பார். அதிக நம்பிக்கையும் இல்லை, நம்பிக்கை வழியில்லாத சில சூழ்நிலைகளில் கேட்பார். அது முழு நம்பிக்கையோடு இருக்காது. நான் இவற்றை பற்றிய ஞானங்களெல்லாம் இறைவன் பூர்வ ஜென்ம ஞானத்தால் அதை எடுத்து பார்ப்பேன். இதை வைத்து என்ன பலன் சொல்கிறார்கள் என்று அவற்றையெல்லாம் சிந்திப்பதுண்டு. இந்த நிலையில் என்னுடைய தந்தைக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர் நல்ல சில காவி கட்டியவர்கள் என்று சிவனடியார்கள் என்று யார் வந்தாலும் அவர்களை அழைத்து வந்து மதிய உணவு அவர்களுக்கு கொடுத்து அனுப்புவது அவருடைய வழக்கம். அது அங்கிருந்து அவருடைய வியாபார ஸ்தலத்திலிருந்து அன்று யாரும் வருகிறார்கள் என்றால் வாழை இலையெல்லாம் வாங்கி இங்கே கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்போது என்னுடைய தாயார் தெரிந்து கொண்டு யாரோ இன்று ஒருவர் உணவுக்கு வருகிறார் என்று அதற்கென்று ஏற்பாடு செய்வார்கள். அதில் பல சாமியார்கள் வருவார்கள். ஒரு சிலரே அதில் மிக சிறந்த ஞானம் பெற்றவர்கள். மற்றவர்களெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையை கருதி காவி கட்டியவர்களாக இருந்தார்கள். ஒரு 2 பேர் அதில் நான் சிறுவனாக இருந்தபோது உற்று கவனித்தவர்கள் ஒரு 2 பேர். ஒருவர் மிக குள்ளமாக இருப்பார், வாயிலே பற்கள் இருக்காது, கழுத்தில் ஒரே ஒரு உத்தராட்சம் போட்டிருப்பார், காவி அணிந்திருப்பார், எந்த நேரமும் மகிழ்ச்சியோடே இருப்பார். அவருக்கு இந்த கவலை என்பதை அவர் முகத்தில் பார்க்கவே முடியாது. என்றாவது என் தந்தை அரிதாக அவ்வப்பொழுது அழைத்து வருவார். என்னோடு அதிகமாக பேசுவார். என்னை பார்த்து சிரிப்பார், பேசுவார். மற்றவர்களிடம் அதுபோல் முகத்தில் மலர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் என்னிடம் மேலும் அதிக மலர்ந்த முகத்தோடு, அந்த வயதில் எனக்கும் இது போன்ற ஈடுபாடுகள் இருந்தது, பூர்வ ஜென்ம நினைவுகள் இருந்தது. நானோ எங்கோ சஞ்சரிக்கிற ஒரு மனிதன். ஆகவே இவர்கள் அதை கண்டுபிடித்து விடுகிறார்கள். இவன் நம்மை போன்ற ஒரு நிலை உடையவன் என்று என்னிடம் பேசுவார். அவர் ஒரு அவருக்கு படிப்பறிவே எழுத்தறிவே இல்லை என்று, அது ஒரு புத்தகத்தை கொடுத்தால் வாசிக்க தெரியாது. ஆனால் அவர் மிகப்பெரிய யோக அனுபவங்களை என் தந்தையிடம் பகிர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த பிறவியில் அவருக்கு எழுத்தறிவு கிடையாது. என் தந்தை பல நூல்களை, வேதாந்த நூல்கள் பலவற்றை படித்தவர். பிரம்மானந்த அனுசந்தான விசார யுக்தி ரத்னாகரம் என்று ஒரு புத்தகம் உண்டு. அந்த நூலுக்கு பெயரே இதுதான் வரும், பிரம்மானந்த அனுசந்தான விசார யுக்தி ரத்னாகரம். இந்த பெயரை சொல்வதற்கு அவருக்கு தெரியாது என்று, அந்த ரத்தனத்தை படியுங்கள் ஐயா, அந்த ரத்தனத்தை படியுங்கள் ஐயா என்று அவர் கூறுவாராம். இது முழு பெயரையும் அவருக்கு சொல்ல தெரியாது. அதில் சொல்லப்பட்ட அனுபவங்கள் அனைத்தும் அவர் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லியதாக என்னுடைய தந்தையார் கூறுவார். இன்னொருவர் ஒரு சிவயோகி. அவர் நல்ல நெடிய உயரமுடையவர். யாரிடமும் பேசவே மாட்டார். இவர் எப்போதும் மலர்ந்து சிரித்த முகத்தோடு இருந்தால், அவர் ஏதோ ஒரு குறிக்கோளில் ஒரு இறுக்கமான ஒரு நிலையில் தான் இருப்பார். இவரும் எப்போதாவது வருகிற யோகிகளில் சிறந்தவர். என்னுடைய தாயார் இது போன்ற சிறந்தவர்களிடம் சில விஷயங்களை கேட்பார்கள். எல்லோருக்கும் உணவு ஒன்று போல்தான் நடக்கும். அதில் இவர் சிலவற்றை சொல்லுவார், செய்வார். இந்த லிங்க செந்தூரம் என்று சித்த வைத்தியத்தில் ஒன்று இருக்கிறது. அதை ஒரு 1/2 மணி நேரத்தில் செய்து விடுவார்.
செய்துவிட்டு உடனடியாக கொடுப்பார். அப்படிப்பட்ட சில ஆற்றல்கள் எல்லாம் இருந்தது. அப்போது அவரிடம் தங்கள் ஒரு 4 ஆண் மக்கள் என் பெற்றோருக்கு, 2, 3 பெண் குழந்தைகள், ஒரு 7, 8 பேர். ஒவ்வொருவரையும் பற்றி அந்த விளக்கு முன்னால் அவர் இருந்து அந்த வீராசனத்தில் இருந்து கண்மூடி இருப்பார். ஏதேனும் கேட்டால் மட்டும், மற்றபடி அவர் உணவை கொடுத்தால் சென்று வருகிறேன் என்று மௌனமாகவே வருவார், போய்விடுவார். அவரை பற்றி என் தந்தை கூறும்போது, இவர் வரவே இல்லையே என்று நினைத்தால் அன்று வந்து விடுவார் என்று கூறுவார். இப்படியெல்லாம் சில மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு முறை கேட்டுக்கொண்டே வந்தார். எல்லோரையும் வரிசையாக நிற்க சொன்னார். எனக்கு ஒரு 10 வயது 11 வயது இந்த மாதிரி இருக்கலாம். எனக்கு மூத்தவர்கள் 2 பேர் இருந்தார்கள். இவர்களெல்லாம் பார்த்துவிட்டு ஒருவரும் தேராது என்று உதட்டை அப்படி சற்று சுழித்து விட்டார். ஆனால் அப்போது எனக்கு, என் அம்மாவுக்கு, இவன் என்ன சாமி, இவனை பற்றி கொஞ்சம் நன்றாக பார்த்து சொல்லுங்கள், இவன் சாமியாராக போவேன் என்றே சொல்லுகிறான், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறான், ஏதோ ஒரு உலகத்தில் சஞ்சரிக்கிறான், இவன் சரியாக படிப்பதும் இல்லை, மற்ற குழந்தைகளெல்லாம் கூட நன்றாக இருக்கிறார்கள், இவனை புரிந்தும் கொள்ளவும் முடியவில்லை, சாந்தமாகவும் இருக்கிறான், முரட்டுத்தனமாகவும் பல பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறான், அவருடைய பாரம்பரிய தாத்தா போன்றவருடைய குணத்தோடு இருக்கிறான், இவனை பற்றி தான் எனக்கு அதிக கவலை இருக்கிறது என்று ஒரு முறை கூறினார். சற்று நெடுநேரம் கண்மூடி நின்றார். நின்றவுடன் என்னை உற்று பார்த்தார். உற்று பார்த்து விட்டு கண்களை மூடி நின்றார். அதன் பிறகு கூறினார், அம்மா, இவன் சிறந்த ஒரு நிலை பெற்றவன்தான். காமக்ரோத லோப மோக மத மாத்சரியம் டம்பம் தர்ப்பம் என்று 16 உட்பகைகள் இருக்கிறது. அதில் பலவற்றை இவன் வென்றான். இந்த கோபம் என்ற ஒன்றை இவன் விடவில்லை. அது சத்திரியர்களுக்கு உள்ளது. அந்த கோபம் இவனுக்கு இருக்கிறது. இந்த கோபத்தை வெல்லாத காரணத்தால் இந்த பிறவியில் இவன் முழுமையான ஞானத்தை அடைய மாட்டான் என்று சொன்னார். இவர் இவ்வாறு சொல்லும்போதே எனக்கு கோபம் வந்தது. அதன் பிறகு திருமணம் செய்ய மாட்டேன் என்றே கூறுகிறானே என்றார். அதற்கும் சற்று கண்மூடி நின்றார். துறவியாக போவேன் என்று சொல்கிறான். கண்ணை மூடி பிறகு திறந்தார். துறவியாக போவான். சில காலத்தில் சில கட்டாய சூழ்நிலையில் வந்து விடுவான். திருமணம் செய்ய மாட்டேன் என்கிறான். திருமணத்தை வேண்டாம் என்பான். அதுவும் கட்டாய நிலையில் இவனுக்கு நடக்கும். இந்த பிறவியில் இவனுக்கு சந்நியாசம் இல்லை என்று மிக தெளிவாக கூறினார். எனக்கு அனைத்துமே உடன்பாடில்லாத விஷயங்கள். நான் இவற்றில் மிக மிக வைராக்கியத்தோடு இருக்கிறேன். அவர் சென்றதுக்கு அப்புறம் என்னுடைய தாயிடம் கூறினேன், என்னம்மா இவர் பெரிய சிவஞானி, நான் என் கொள்கையிலிருந்து மாற மாட்டேன், நான் எப்படியும் துறவரம் செல்வது உறுதி, திருமண பந்தத்திற்குள் அகப்பட மாட்டேன், 48 வயது எனக்கு ஆயுள், அத்தோடு இந்த உலக வாழ்வை முடித்துவிட்டு நான் வேறு ஒரு உடம்பில் சென்று சேர்ந்து விடுவேன். கோபம் வருகிறது என்று கூறுகிறார். அது ஏதோ உண்மைதான். அதில் எனக்கே தெரியத்தான் செய்கிறது. அது பிறவி குணம் என்று நான் என்னுடைய அந்த இளமை காலத்திற்கு தக்கவாறு பதிலை சொல்லிவிட்டு, இவர் இனி இங்கு வரமாட்டார், நான் இவருக்கு சொல்லுகிறேன் எதிர்காலம், இவர் வருவது இதுதான் கடைசி, இனி இவர் வரமாட்டார் என்று, இவையெல்லாம் ஒரு பக்குவம் இல்லாத காலத்தில் செய்த செயல்கள், அவ்வாறு கூறினேன். அதுபோலவே அவர் அதன் பிறகு வரவில்லை. என் தந்தை எத்தனையோ முறை நினைத்திருக்கிறார். இவர்கள் தீர்க்கதரிசிகள். என்னை நன்றாக தெரிந்து கொண்டார். இவன் எங்களை போன்றவன்தானம்மா, இவனுக்கு சிறிது வினை பாய்க்கி இருக்கிறது, இல்லாவிட்டால் எங்களோடு இவன் சேர்ந்திருப்பான், அடுத்த பிறவியில் இவன் எங்களுடைய நிலைக்கு நிச்சயமாக வருவான் என்றுதான் கூறினார். அவர் விருப்பு வெறுப்புகளை கடந்தவர், தலையெழுத்தையே படித்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர். இவ்வாறு நடந்தது. இதுவே காலங்கள் மிக அதிகமாக கடந்து போய்விட்டது. பொறுமையாக கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நானும் பேசிவிடுகிறேன்.
மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.